ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கட் பண்ணா டோமோவோ மிகா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்னு கேக்குறான். நானுமே ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியே ஆத்மாலா காதல்ல ஒரே ஒரு தடவை தான் விழுக முடியும். அது அவங்க பல்லாயிரக்கணக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா மனுஷங்க காதல் அப்படியெல்லாம் இல்லன்னு மீகா சொன்னதை நினைச்சு பாக்குறா. நான் ஒரு மனுஷி சீக்கிரமாவே இறந்து போயிருவேன். ஆனா டோமோ அப்படி இல்ல. இருந்தாலும் டோமோ என்ன காதலிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்பவே செல்ஃபிஷா தான் தெரியுது. ஆனா ஏன் மிகா வந்து டோமோ என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாரு? ஒக்குனியோ என்ன நானுமே 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புற, இங்கே இருக்க வேண்டியதானே. ஒரு கடவுளா உன்னோட வேலைகளை அற்புதமா செஞ்சு முடிச்ச, அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். அவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. அதுக்கப்புறம் நீ மிக்கா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு காசுப்பட்ட இல்ல, என்னாலே அதை கண்டுபிடிக்க முடியல போ. அவ்வளவு அதெல்லாம் பரவாயில்லங்கிற. அதை ஏற்கனவே பார்த்து பேசிட்டாலே. டோமோக்கு எப்ப முழுமையா மிக்கா தேவைப்படுறானோ அப்ப வருவாங்க. ஒக்குனியோ சரி, நிறைய பொண்ணுங்க என்னோட டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டோ வந்து என்ன மிக்கா இப்படி சொல்றீங்க, நான் உங்களுக்காக இருக்கும்போது நீங்க எதுக்கு மத்த பொண்ணுங்களை தேடிட்டு போறீங்க? அப்புறம் பார்த்தா அவன் மனுஷங்க, ஸ்பிரிட்ஸ், கடவுள் எல்லாத்தையும் காதலிப்பேங்கிறான். நானுமே அப்ப ஆத்மாக்களும் மனுஷங்களும் காதலிக்கலாமா? அவனும் முடியாது. ஆனா நான் முடியாதுன்னு சொல்றதுனால அந்த காதல் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் காதலே கிடையாதுல்ல. அது இன்வால்வ் ஆகுற 2 பேரை பொறுத்துதான் இருக்கு. இந்த சைட் பூதமோ ஏன் நானுமே ரொம்பவே சோகமா இருக்காங்கன்னு கேக்குறான். மிஸ்ஸுக்கு தெரியலையே, கொஞ்சம் டைட்டா இருப்பாங்களோ. மத்த கடவுள் எல்லாம் இன்னும் 7 நாள் இங்க இருந்து அந்த ஹாட் ஸ்பிரிங் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இருந்தா நானுமே கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். டோமாவும் இங்கே இருந்துட்டோம்னா கோயில் யார் பாத்துக்கிறது, நீ வேணா போய் பாத்துக்கடான்னு சொல்லி 2 பேர் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நானுமே வர வா போலான்னு கூப்பிட, அவளு என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்களா அப்படி சொல்லிட்டு, இப்போதைக்கு என்னால டோமோ கூட இருக்க முடியாது. அவனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு. மிசுக்கியோ அவங்க ரிட்டர்ன் ஃபிளைட் புக் பண்ணிருக்காங்க, அதனால வந்துருவாங்க. இருந்தாலும் டோமோ நீ அவளை தனியா விடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இது உன்ன மாதிரி தெரியலையேங்கிறான். அடுத்த சீன்ல கீரிங்கிற அக்குராவை காமிக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது திடீர்னு டோமோட ஞாபகம் வந்துட்டு போகுது. அவங்க அம்மா உள்ள வர, திடீர்னு அவன் காணாம போயிடுறான். இந்த சைடு நானமே வர, அங்க பார்த்தா பிரின்சஸ் ஹிமிமிக்கோ வராங்க. என்ன நானமே இசுமா போயிட்டு வந்துட்டீங்களா? அந்த அடியாலும் அந்த லூசு பையன் டோமோ உங்க கூட வரலையே என்ன? அவ்வளவு சிரிச்சுட்டே, இல்ல நானும் அவனும் செப்பரேட்டா தான் டிராவல் பண்றோம். பிரின்சஸும் நானமே என் கூட சேர்ந்து ஒரு டேட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் அவன் கிட்ட தூக்கி போட்டு இவங்க 2 பேர் ஜாலியா ஊர் சுத்த போறாங்க. எல்லா இடங்களையும் பார்த்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் வளைச்சு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பிரின்சஸோட பாய் ஃப்ரெண்ட் ஹோட்டலுக்கு போறாங்க. அவன் இந்த பிரின்சஸ் இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே மயங்கி விழுந்துடுறான். நானுமே அடைய நானும் இங்க இருக்கேன், என்னையும் கொஞ்சம் பாருடா. அப்படியே பிரின்சஸ் கிட்ட, நீங்க 2 பேர் ஒன்னா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறா. பிரின்சஸும் அந்த இசுமைக்கு போனீங்களே, அங்க ஏதாவது ஆச்சா என்ன? நானுமே சாப்பிட்டே இல்ல, உங்களை மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே ஒரு காதல் தான் இருக்கு மாமா, அதனாலேயே டோமோ கிட்ட நான் பார்த்து நடந்துக்கணும்னு இருக்கேன். பிரின்சஸும் நீங்க சொல்றது தப்பு, மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லணும். நீங்க சொல்றது உண்மைதான். மனுஷங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஆயுள் காலம் ரொம்பவே வேற. அதனாலதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் ரொம்பவே மதிச்சு அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறேன். இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இந்த டைம்ல நான் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கணும்? டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை யூஸ் பண்ணி நீங்க சந்தோஷமாவும் உங்க பிடிச்சவங்க கூட இருக்கலாம், இல்லாட்டி தள்ளி நின்று சோகத்திலயும் ரிக்ரெட்லயும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஏன் டோமோ கூட இருக்கலன்னு ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது. அவன் கூட இருக்க ஒவ்வொரு நொடியும் நான் சந்தோஷமா செலவழிக்கணும். அவனை நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் நினைச்சிட்டே அவ கோயிலுக்கு போக, அங்க எல்லாரும் அவளை வரவேற்கிறாங்க. கட் பண்ணா அக்குராவை காமிக்கிறாங்க. எட்டோரோங்கிற ஒரு ஆத்மா அவரை பார்க்கணும்னு சொல்றாங்களாமா. அவனும் அதெல்லாம் வந்து கிரேட்லயே இருக்கிற கம்மியான ஆத்மா. அவெல்லாம் போய் என்ன பார்க்க வரானா, அதெல்லாம் வேண்டான்றுங்க. அப்படியே அந்த இன்னொரு டைம் ருசியா சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இன்னொரு ஆளு வாவ் பாக்குறதுக்கு டேஸ்டியா இருக்குங்கிறான். அடே யார் நீ, மூணாவது ஒரு ஆளா அப்படின்னு எல்லாரும் அவனை கேட்க, நான் தான் யொட்டோரிங்கிறான். நீங்க அக்குராவோட பாடியை தேடிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த நெதர் வேர்ல்டுக்குள்ள போய் நான் அதை எடுத்துட்டு வரேங்கிறான். நீ ஏன் இதை பண்றேன்னு கேட்கும் போது, அக்குரா தான் இந்த உலகத்தையே ஆளணும், அவர் தான் வர்த்தான ஆளுங்கிறான். அவனும் எனக்கு புரியுது, ஆனா இது எப்படி பண்ண போற? அப்படியே மனசுல நான் தான் அந்த உண்மையான அக்குராங்கிறது இவனுக்கு தெரியல போல. ஒன்னும் அவன் முகத்தை பார்த்தாலே அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. தம்பி வாயில என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா செஞ்சு காட்டுவியா? அவனும் நான் ஏற்கனவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சுட்டேன், என்னோட லாயல்ட்டி உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பாடியோட வரேன். மவுண்டன் குராமாக்கு போய் அங்க இருக்க எல்லா காக்காயும் நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன், அதனால குராமா எனக்கு ஹெல்ப் பண்ணியதாகணும். அக்குராவும் இவன் நான் லூசு நினைச்சிட்டானா? சரி தம்பி இப்ப கிளம்பு, போய் செஞ்சுட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். அவனும் சரின்ட்டு கிளம்ப, அப்படி இந்த சைடு வந்து யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் பாக்கறதுக்கு ரொம்பவே நல்லவங்கள மாதிரி தான் தெரிஞ்சாங்க. சாப்பிடறதுக்கு வர கொடுத்தாங்க. அப்ப அவன் போட்டிருக்க மாஸ்க்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது அக்குரா தான். அவன் எந்த பாதுகாப்பும் இல்லாம இப்ப இருக்கான். எப்படி இருந்தவன் எப்படி ஐட்டம் பத்தியா? இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க. கட் பண்ணா நானுமே கீரிய பத்தி என்ன நினைக்கிறேன், அந்த நெதர் வேர்ல்ட்ல ரொம்பவே காமா இருந்தான். டோமாவும் இனிமேல் அவனை பார்க்க போறது இல்ல. அவ்வளவு அந்த இசுமைக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவனை பார்த்தங்கிறான். அப்பன்னு பார்த்து மேயும் அங்க வந்து குராமோட கான்சர்ட்டுக்கு 3 டிக்கெட் வாங்கினேன், கே வரலன்னு சொல்லிட்டு, அதனால நீயும் டோமோ வரீங்களான்னு கேட்க அவன் முடியாதுங்கிறான். அந்த காக்க பாடுறதுல நான் எதுக்கு கேட்கணும்? நானுமே வா போலாம், குராமாவும் உன்ன மாதிரி ஒரு ஆத்மா தானே, அவன் பாரு மனுஷன் கூட எப்படி இருக்கான், அதை பார்த்து பழகு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதையோ மிதிச்சிடறா. அது பேச வேற செய்யுது. நீ இதை என்ன மிதிச்சதா, லூசு பொண்ணேன்னு திட்ட. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இங்க போய் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட பேரு போட்டன், நான் மவுண்ட் குராமால இருந்து வரேன். நான் அவனை தூங்க கிடையாது, இந்த நிலத்தோட சவுண்ட் கேட்டுட்டு இருந்தேன். நானுமே என்னது காக்காவா, ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல, குட்டி காக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு டோமோ
கேட்க, அதுவும் எங்களோட மாஸ்டர் சிஞ்சுபோவோட 3வது குழந்தை சிஞ்சுருங்கிறவர் தான் நான் தேடிட்டு வந்திருக்கேன். அங்க இருந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஓடி வந்துட்டாரு. இவர் எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்க, டோமோ போய் உன்னோட மத்த காக்கா கிட்ட கேளுடான்னு சொல்லி தூக்கி வீசிடுறான். அடே டோமோ, ஏன்டா இப்படி பண்ண? ஹே, நீ ஓகேவா? என்ன உன்னால பறக்க முடியலையா? இதை கேட்டோன்னு அது கஷ்டத்துல ஓடியே போயிருது. அவளு பேக டோமோ மூஞ்சில வீசிட்டு இவனை எப்படி இப்படி விட்டுட்டு போறதுன்னு சொல்லி பின்னாடி ஓடுறான். அப்படியே போட்டன் கிட்ட வந்து, உனக்கு நான் அவர் கண்டுபிடிக்க உதவி செய்யறேங்கிறான். அப்படியே அந்த போட்டோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. போட்டனும் நான் மத்த காகத்தை விட ரொம்பவே குட்டியா இருக்கா, என்னோட வயசுல இருக்கவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, என்னோட ரெக்கை ஏன் இன்னும் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு யார்கிட்டயும் அழுதுட்டு இருக்கும் போது, அந்த ஆளு சிஞ்சுரோவும் உன்ன மாதிரியே தான் இருந்தாங்க. ராஜாவோட 3வது குழந்தையா பிறந்த போதும் உன்ன மாதிரியே தான் மெதுவாதான் வளர்ந்தான். பசங்களாம் அவனையும் தான் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவன் அழுகவே இல்ல தெரியுமா? நீ உட்கார்ந்துருக்க இதே கல்ல தான் அவன் அப்போ உட்கார்ந்துருப்பான். அவனை இப்ப அவர் எங்கன்னு கேட்க, அவனுக்கு ஒரு 12 வயசா இருக்கும் போது ரொம்பவே காயப்பட்டுட்டான். அதனால இந்த மலையில இருந்தே அவன் ஓடி போயிட்டாங்கிறாங்க. அதனால போட்டன், நீ நல்லா வளரணும், உன்னையும் எங்கனால இழக்க முடியாது. போட்டனும் மலையில இருந்து யாரெல்லாம் ஓடி போயிடுறாங்களோ அவங்கள எல்லாருமே ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. காக்கா எல்லாம் 8 வருஷத்துக்குள்ளேயே வளர்ந்துரும். ரேரா தான் என்ன மாதிரி வளராம நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு 7 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் என்னால பறக்க முடியல. அதனால மாஸ்டர் சிஞ்சுரோவை பார்த்து நான் அவர்கிட்ட ஒண்ணு பேசணும். அவர் இப்ப வளர்ந்துருக்கணும், அவர் வளர்ந்துருக்கிறத நான் பார்த்தே ஆகணுங்கிறான். இந்த கதையெல்லாம் கேட்டு நானுமே தார அழக ஆரம்பிச்சிடறேன். உனக்கு 7 வயசு தான் ஆச்சு, அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உனக்கு. கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சே அவன். சிஞ்சுரோ இப்ப பெருசா வளர்ந்துருப்பான். இதோ அங்க பாருங்க, அதுதான் சிஞ்சுரோ மாஸ்டர் அப்படின்னு பின்னாடி திரும்பினா குராமாவை காமிக்கிறாங்க. அடப்பாவி, இவன் தான் அந்த மாஸ்டர் சிஞ்சுரோவா? குராமா, என்ன டார்ச்சர் பண்ணாம இருக்க மாட்டியா நீ? அப்படியே அவன் கான்செர்ட்ல பாடிட்டு இருக்காங்க. அங்கதான் மெய்யும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நானுமே டிக்கெட்டை வாங்கி ஓடிட்டு இருக்கா. அவனோட ரெக்கையெல்லாம் பெருசா வளர்ந்துருக்கு. அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். நானுமே அவங்க வந்து சேர்றான். அந்த பையனும் வாவ், சிஞ்சுரோ மாஸ்டர் எவ்வளவு வளர்ந்துருக்காரு. அவனும் அடுத்த சாங் உங்களுக்காகவே நான் எழுந்தது, எல்லாரும் கேட்டு ரசிங்கிறான். அப்படியே ஒரு கிட்டார் எடுத்து பாட ஆரம்பிக்கிறான். இப்படி பாடிட்டே இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ so much.